எண் 19 எஸ் ரிஷிவந்த் 3ஆம் வகுப்பு A4 பிரிவு. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்துடன் நெற்றிக் கந்திரப்பின் குற்றம் குற்றமே என்ற நக்கீர வழியில் வந்த நடுவர்களே, மரத்தின் மேல் போலிருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களே, அதில் கிளைகளாக இருக்கும் ஆசிரியர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சமுதாயத்தின் மாணவரின் பங்கு. என் கடன் பணி செய்து கிடைப்பதே என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க மாணவர்கள் சமுதாயத்திற்காக ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் உண்டு. இளைஞர்கள் நாளைய தலைவர்கள். அவர்கள் சமுதாய உணர்வு உடையவர்களாக வாழ்ந்தால் வீடும் நாடும் நன்மையம். பெருமை மிக்க திறமைகள் இப்பொரு நான் கிடைக்கும். மண்ணை குலைத்தால்தான் மண் பாண்டம் வரும். மாணவர்களை செம்மைப்படுத்தினால்தான் இந்தியா வளரும். இந்தியாவின் ஆக்கப்பூர்வ சக்தி மாணாகிய நாம் தான். பெற்றோரை மதிப்பது மாணவரின் கடமையாக இருத்தல் வேண்டும். நாட்டை ஏற்றம் பெற செய்ய சிறந்த கல்வியும் ஊழலற்ற அரசியலும் மதசார் பெற்ற சட்டமும் நீதியும் தான் இந்தியாவை சிறந்த நாடாக மாற்றும். இதில் மாணாகிய நமது பங்களிப்பு மிகவும் இன்றியமையாதது. நமது இந்திய ஜனாதிபதியும் அணு விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை போன்று நாம் கற்ற கல்வியினால் இந்தியாவிற்கு ஆற்றக்கூடிய கடமைகளையும் கற்று வர வேண்டும். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பின் மாணவரின் பங்கு. பிளாஸ்டிக் பொருட்கள், நெய்களை பைகள் பல போன்ற கழிவுப் பொருட்களால் நிலம் மாசுபடுகிறது. இவ்வாறு நிலம் மாசுபடுவதை மாணாகிய நம் மக்களுக்கு விளக்க வேண்டும். ஒன்றுபட்டு தொண்டு செய்ய தேசிய மாணவர் படை, சாரணர் இயக்கம், நாட்டு நலப்பணி திட்டம், செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றில் சேர்ந்து சமூக பணிகளை மேற்கொள்ள ஆர்வம் காட்ட வேண்டும். தேசிய தலைவர்கள் மாணவர் பருவத்திலே இந்தியாவிற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்ததனால்தான் இன்றும் அவர்கள் சரித்திரத்தில் நிலைத்திருக்கிறார்கள். ஒளி தரும் நெருப்பாக மாணவர் சமுதாயம் இருக்க வேண்டும். மாணாகிய நாம் சுதந்திர இந்தியாவை வளம் பெறும் நாடாக மாற்றுவோம். அனைத்து துறைகளிலும் பல முன்னேற்றங்களை காண்போம் என்று இத்தருணத்தில் அனைவரும் உறுதிமொழி எழுப்போம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.